நாயுடு, இந்த மாதிரி எத்தனை குடும்பத்தை விரட்டி இருப்ப? உன்னை தவிர இந்த வீட்டுக்குள்ள ஒரு பையன் நான் சேர்த்திருப்பேனா? இதனால உனக்கு என்னையா நன்மை? வேற ஒண்ணு இல்ல, வாழ்ந்தவனை கெடுத்துட்டோமே அப்படின்ற ஒரு குச்சி தான். என்னங்க எழுந்துச்சு இந்த படுக்கையில பண்ணு. மணி 11 ஆச்சு. மணி 11 எனக்குதான். மணி 11 எனக்கு திண்ணையில காத்து. என்ன காத்து? ஒண்ணு இல்ல, போய் காத்து வாங்கிட்டு வரேன். இந்நேரத்துல எங்க போய் காத்து வாங்க போறீங்க? நாயர் கடையில போய் வாங்க வேண்டி. என்ன வம்பர், தோட்டத்துல போய் காத்து வாங்கி. அது எப்படி கோட்டாங்க? கோட்டான்னா கோட்டாங்க தெரிஞ்சா? அப்ப மணி 11. ஐயோ தேவரே, எந்த நேரத்துல கூலி புராணம் படிச்சீங்களோ வாழ்ற வீட்டுல கோட்டம் கத்துது. சும்மா இந்த கோட்டான நான் போய் விரட்டிட்டு வரேன். ஐயோ எனக்கு Come on, sit down. Good morning, sir. Good morning. Sit down, please. இருக்கட்டும். Excuse me, sir. Can you help us? हाँ, बोलिए क्या बात है? Sir, see, my two husbands, ரெண்டு புருஷன் தானே மறந்துட்டாங்க. ராத்திரி 12 கண்டே இல்ல 11 o'clock night ஆண்ட crying. Yes. மீராக்கா கொஞ்சம் பேசாம இருங்களேன். Sir, my husband and her husband are missing from last night 11 o'clock. Please give a complaint to the police. Yes. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எடுங்க டவல. என்ன இதெல்லாம்? ஏன் சார் ரெண்டு பேரும் இப்படி திரு முடிச்சா என்ன அர்த்தம்? கெடுவான், கேடு நினைப்பான். சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டிங்கிற மாதிரி பஞ்சாபிக்கான ராட்டுறதுக்காக ஐடியா சொன்னாங்க. ராத்திரி பூரா பாத்ரூம்குள்ளயா போனீங்க? ராத்திரி கோட்டாங்கத்துச்ச. முதல் கொட்டா நானு, ரெண்டாவது கொட்டா நாயுடு. ஏனிய கொண்டாந்து செவுத்துல சாத்தி கிடுகிடுன்னு மேல ஏறணும். நீங்களா? நாங்க ரெண்டு பேரும். முதல்ல நாயிட்டாரு, ரெண்டாவது நான் ஏறும்போது கால் கடியில பூமியே நகுந்த மாதிரி ஒரு உணர்ச்சி, மறக்கு ஒரு சத்தம். உடஞ்ச ஏனி நான் கண்டனா பட்டனு உடஞ்சு போச்சு. ஆனா கோபால, நீ ஆளை பாக்குறதுக்கு தான்ப்பா ஒல்லியா இருக்க. உன்னை நான் மேல தூக்குறதுக்குள்ள நான் பட்டா. ராத்திரி பூரா அந்த பாத்ரூம்ல இருந்து விட ஒரே குளிர், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். கவரி, இந்த நாயுடு வாழ நேற்று ராத்திரியெல்லாம் நான் பட்ட கஷ்டத்தை கேட்டீங்கன்னா நீ ரொம்ப வேதனைப்படுவ. கௌரி பஞ்சாப் பாய், பாத்ரூம் கதவை நீங்க வெளியே தாப்பா போடுவீங்கன்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லை பாய். உங்களுக்கு தீங்கு செய்ய நினைச்ச எங்களுக்கு கடவுள் நல்ல தண்டனை கொடுத்துட்டான். கோபால, அத அவருக்கு புரியுற மாதிரி இங்கிலீஷ்ல எடுத்து நீதான் சொல்ல. பரவாயில்ல. இன்னா அவர் நான நன்னயம் செய்து விடல் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். பஞ்சாபிக்கு திருக்குறளுக்கு என்ன சம்பந்தம்? வெலிங்டன் டாக்கீஸ் பக்கத்துல 30 வருஷமா கார் ஸ்பாட்ஸ் கடை வச்சு நடத்திட்டு இருக்கோம். நாம எல்லாரும் ஒன்னா கலந்துருக்கணும்ன்ற எண்ணத்தை இந்த வீட்டுக்கே நான் குடி வந்தேன். என்ன நீங்க இப்படி பிரிச்சு ஒதுக்குறது நல்லா இருக்கு? அவங்க கிட்ட ஏதோ சொன்னீங்க, அவங்க ரெண்டு பேரும் ஏன் என்ன ஒரு மாதிரியா பார்த்தாங்க? வேற ஒண்ணு இல்ல, நீ 3 மாசம் கர்ப்பம். என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னா இந்த 3 மாசம் அனாதையா ரோட்ல நிக்குமே, அந்த பாவம் உங்களை தானே சேரும்னு சொல்லி ஒரு அடி அடிச்சாங்க. எப்படி ஏன் இப்படி எல்லாம் போய் பேசுறீங்க? ஏன் மீரா, என் வாய் முகூர்த்தம் அது பலிக்க கூடாதா? எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து உள்ள வை. வாங்கம்மா வாங்க. குட் மார்னிங் சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க கொடுத்த ஆர்டர் எல்லாம் செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கிறீங்களா? என்ன மாதிரி எல்லா பேருக்கும் வந்து சேர்ந்துருச்சா? எனக்கு தெரியாம எப்படி வரும்? எங்கிட்ட தானே ஆர்டர் கொடுத்தீங்க. யார் கொண்டு வந்து கொடுத்தது? எல்லாம் உங்க வீட்டுக்காரர் தான் வந்து கொடுத்தாரு. என் வீட்டுக்காரரா?
எல்லாம் ஒண்ணுதான் சொல்லி எல்லா சரக்குகளையும் கொடுத்துட்டு பணத்தை கையோட வாங்கிட்டு போயிட்டாரு. யாரு அது? என்ன யாருன்னு கேட்டுக்கிட்டீங்க? நான் என்ன ஏமாந்தவனா? எல்லாம் உங்களோட தான் மிஸ்டர் கோபால். குட் மார்னிங். மூச்சில எள்ளும் கொள்ளு வெடிக்குத. என்ன அம்மாவோட காத்து நம்ம ஆபீஸ் பக்கம் அடிக்குது. உங்க மேனேஜிங் டைரக்டர் உங்களை பத்தி ரிப்போர்ட் பண்ண போறேன். நான் என்ன தவறு செய்தேன்? ஆஹா, ஒண்ணும் தெரியாத கண்ணி அவளை பிடிச்சுதான் 6 மாசம் ஜென்னி. ஏன் மிஸ்டர், நான் உங்க வைஃபா இல்ல கேக்குறேன், நீங்க புருஷனா? ஐயோ, உங்க வாழ்க்கை அப்படியே ஆகட்டுமே. நான் என்ன மறுக்கவா போறேன்? என்னைக்கு உன் கைப்பட்ட டிப்பல சாப்பிட்டாலும் அன்னையில இருந்து நமக்கு ஹோட்டல் சாப்பாடு பிடிச்சு போச்சு. இது வேற. என்ன சொன்னீங்க? உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்காம நான் விட போறதில்லை. மிஸ் கௌரி, மிஸ் என்ன வேண்டியிருக்கு? கத்திரிக்கா மிஸ் தான் மிஸ் பண்ண போறீங்களா? பெருங்கௌரி, உண்மையிலேயே என் மேல உங்களுக்கு கோபம் இருந்திருந்தா இந்நேரம் நீங்க என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? என்ன செஞ்சிருக்கணும்? உங்க கண்ணசிவுக்காக நான் காத்திருக்கும்படியா செஞ்சிருக்கணும். உங்க முந்தானி நிழல்ல நான் மூர்ச்சியாகும்படியா செஞ்சிருக்கணும். நீங்க எழுந்திரின்னு சொன்னா எழுந்திருக்கணும், உட்காருன்னு சொன்னா உட்காரணும். இதெல்லாம் நடக்கணும்னா நான் உங்களுக்கு புருஷனா இருக்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏது தைரியம்? எனக்கு தைரியம் இல்லை. என்னை விட தைரியமான பொண்ணே கிடையாதுன்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. கேட்டு பாருங்க. நான் மனசு வச்சா செஞ்சே முடிப்பேன். பார்க்கலாமா? பார்க்கலாம். சேலஞ்சா? சேலஞ்ச். டீலா? டீல். தன்னா? டன். சொல்லுங்க. மாயவரம் மன்னாசாமி பிள்ளை மகளாகிய நான். மாயவரம் மன்னாசாமி பிள்ளை மகளாகிய நான். தஞ்சாவூர் குமாரவேல் முதலியார் மகன் கோபாலை. தஞ்சாவூர் குமாரவேல் முதலியார் மகன் லையை. என்ன மரியாதைடா? சட்டப்படி என் கணவராக ஏற்றுக்கொள்ள மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். சட்டப்படி எனது கணவராக ஏற்றுக்கொள்ள மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். நீங்க சொல்லுங்க. தஞ்சாவூர் குமாரவேல் முதலியார் மகனாகிய நான் மாயவரம் மன்னார் சாய்ப்புள்ள மகளாகிய இந்த கௌரியை சட்டப்படி மனைவியாக ஏற்றுக்கொள்ள மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். முடிச்சல தெரியல. கைது பண்ணுங்க. இங்கமா சாக்கியா ஓட்டா வாங்க. ஒரு வந்து கைது பண்ணுங்க. குயிக் ஒன் பை. மகளே மணமகளே மாமா, உன் வலது காலை எடுத்து வைத்து வாமா. நல்லா இருக்கு கூத்து. கோயில்ல தாலி கட்டி குலப்பெண்கள் வரவேற்க குதூகலம் ஆரம்பிக்கிறதா குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கேஸ் இருக்கே, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம், சினிமா தியேட்டர்ல ரிசப்ஷன், வாடகை வீட்டுல ஹனிமூன். ஐயோ. சரி சரி, வழிவிடுங்க, நான் போறேன். போறேன்னா எப்படி? போறேன்னா என் ரூமுக்கு போறேன்னு அர்த்தம். நீ ஒரு ரூமுக்கு போயிட்டா நான் தனியா எப்படி? இப்படி. புரியலையா? புரியல. காவிய பாஷையில வழக்கமா சொல்லட்டுமா? வெளியில வெள்ளி நிலா வெள்ள வெள்ளேன்னு அடிக்குது, உள்ளுக்குள்ள எலக்ட்ரிக் விளக்கு மினுக்கு 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 எரியுது. அணகிட்டமா அணகிட்டமான்னு கேக்குது ஆம்பளை மனசு. ஏன்னு துடிக்குது பொம்பளை மனசு. புரியலையா? அப்போ ஒண்ணு செய்யுங்களேன். செய்யணும். வெளியில தான் நல்லா காயுது, வராண்டாவில சாகாசமா உட்காந்துக்கிட்டு விலாவரியா தனியா பேசிட்டு இருங்க. எனக்கு வேற வேலை இருக்கு. இதை விட இன்னும் பெரிய வேலை வேலையா? பாருங்க, இந்த அதட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. பேசாம போய் தூங்குங்க. எனக்கு தூக்கம் வரலையே. அப்போ முடிச்சிட்டு இருங்க, வீட்டுக்கும் காவலா இருக்கும். உண்மையிலே போயிட்டா, உண்மையிலே போயிட்டா. வெளியில தள்ளி கதவை சாத்துற. இந்த பாவம் ஒண்ணு சும்மா விடாது. நீ நல்லா இருக்க மாட்டே. கடைசியில ரத்த கண்ணீர் தான். அம்மா நான் தாண்டா அவன் மனசாட்சி தெரியல. நம்மளா நீ இந்த காட்சியை பார்த்துக்கியா? உன் லட்சணம் தெரிஞ்சுதானே அவன் லட்சியம் பண்ணாம போயிட்டா. போய் நல்லா இறுக்கி போத்துக்கிட்டு தூங்கு. போப்பா. நான் ஏன்டா இறுக்கி போத்துக்கிட்டு தூங்கணும்? அவன் என் பொண்டாட்டிடா, தாலி கட்ட பொண்டாட்டி இல்ல, ரிஜிஸ்டர் பண்ண பொண்டாட்டி. எனக்கு ரைட்ஸ் இருக்கு. அதுக்காக என்ன செய்ய போறேன்? இன்னைக்கு நான் அவளை விட போறதுல நல்லா கேள்வி கேட்கிறேன் பாரு. கிழிச்ச உனக்கு ஏது அவ்வளவு தைரியம்? என்ன பார்த்த கிழிச்சாங்க. நான் என்ன செய்யறேன் பாரு. இங்க நின்னுட்டே பாரு.
கதவை தட்டுறான் பாரு, கதவை தட்டுறான் பாரு, மூஞ்சிய பாரு. பொண்டாட்டி ரூமுக்குள்ள நுழையறதுக்கு கதவை தட்டுறான். சீ, நுழைடா. பாக்குறான், கோம முறைச்சு பாக்குறான். மடையா, என்கிட்ட சொல்றேன், நீ என் பொண்டாட்டி தானே, உன் ரூம்குள்ள நுழையறதுக்கு எனக்கு உரிமை இல்லையான்னு அடிச்சு கேள்றா. கேட்கிறேன், கையில அடிச்சு கேட்கிறேன். என்னத்த சொல்றீங்க? ஒண்ணு இல்லையே. என்னடா அபிஷ்டு மாதிரி மூஞ்ச பாரு, அசடு வழியுது. தொடக்கிறேன். என்ன வளர்றீங்க? என்ன வேணும்? எங்க வந்தீங்க? டேய், நல்ல சான்ஸ்டா, விட்டுடாதே. பட்டுன்னு சொல்லிடு, நினைச்சத சொல்லிடு. கொஞ்சம் தண்ணி வேணும். கவுத்துட்டான். ஏண்டா, இப்போ உனக்கு தண்ணியா வேணும்? டேய், இப்ப தண்ணி கொண்டு வர போறான். நீ என்ன செய்ய போற? வாங்கி குடிப்ப. பல்ல ஓட்டப்ப ராஸ்கல். இந்தாங்க. ஏண்டா அப்படி கை நடுங்குது? ஏண்டா டேய், எங்க கை நடுங்குது? என்ன வளர்ந்துட்டே இருக்கீங்க? என்னாச்சு? தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறது பாரு, நல்ல நாய் மாதிரி. அறிவு கெட்டவனே, நல்ல சந்தர்ப்பத்தை கோட்டை விட்டுட்டு நிக்கிறான் பாவி. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நீ லாய்க்கலடா. உன்ன எனக்கு தெரியாதா? நான் தான் நீ பிறந்ததுல இருந்தே உன் கூடவே இருக்கனே. போய் படுப்பா. இப்ப நான் என்ன செய்யறது? வெளியில போய் காத்தாட படுங்க. ஜுரம் வந்தது மாதிரி கண்ணெல்லாம் ஜிவ்வு ஜிவ்வுன்னு இருக்கு. வீரனின் வெற்றிகரமான வாபஸ். ஏண்டா பாவி, நீ போன வேகம் என்ன, திரும்பி வந்த வேகம் என்ன? நான் சொன்னதை கேட்கல. நேத்து வந்தவன் அவ சொன்னான்னு திரும்பி வந்துட்டான். நீ எக்கேடு கட்டுப்போ, எனக்கு என்ன மனுஷன் நடாதி. நல்லா வாயில வருது. நீ லிமிட்டுக்கு மேல போற பல்லகள் எல்லாம் உடைச்சு விடுவேன். பக்கத்துல வந்துட்டு லோலோலோலோன்னு கத்தாத்துக்கு என்ன, நீ போய் பார்த்தாலே தெரியும். அவகிட்ட ஒண்ணும் நடக்கல, என்கிட்ட இதுங்க. ஆமாடா, என்னால முடியல, நீ போ. டேய் மனசாட்சி, எங்க இருக்க? இவ்வளவு நாள் என் உயிரை வாங்கினியடா. நீ என்ன தனியா விட்டுட்டு போயிடாத. என் மேல கோவமா? ஏதாவது பேசி தொலையண்டா.